இவங்கள பொறுத்த வரைக்குமே சிரிக்கவும் வைக்க தெரியும், சிந்திக்கவும் வைக்க தெரியும். அதே மாதிரி சூட்சமாரிங்கிறது அதிகமாக இருக்கும். சூட்சமாவே பல கேள்வி கேட்டு மற்றவங்கள எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கவும் செய்வாங்க. அதே மாதிரி தன்னுடைய சொந்த ராசியிலே உச்சடையக்கூடிய புதன் பகவான ராசி அதிபதியை கொண்டவங்க. உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் கழிவதாம் நட்புங்கிற மாதிரி தன்னுடைய சொந்த கிரகம் புதன் பகவான் தான் உங்களுக்கு எல்லா வகையிலுமே உயரத்துக்கு தூக்கி விடக்கூடிய ஒரு கிரகமாக அமைவார். அப்படிப்பட்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள்னு சொல்லலாம். மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நல்ல திறமைசாலிகள், புத்தி சாதுரியங்கிறது சிறப்பாக இருக்கும். சின்ன சின்ன விஷயத்து கூட நுணுக்கமாக யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சரியான வகையில் நீதி வழங்குறதுலையும் கெட்டிக்காரங்கன்னே சொல்லலாம். மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு தொடக்கத்தில் இருந்தே எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். 9 கிரகங்களுமே ரொம்ப வித்தியாசமான கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த புதன் பகவான் தாங்க. தன்னை தானே தலைவனை சுட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிரகம். பொதுவாக எல்லா கிரகமுமே வெவ்வேறு ராசியில் தான் உச்சடையும். உதாரணமாக செவ்வாய் வீடுன்னு சொல்லக்கூடிய மேஷத்தில் சூரியன் உச்சமடைவார். சுக்கிரன் வீடு சொல்லக்கூடிய கடகத்தில் சந்திரன் உச்சடைவார். அந்த வகையில் பொறுத்த வரைக்குமே புதன் தன்னுடைய சொந்த ராசின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் உச்சடைவார். இப்படி புதன் பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறார். இதனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி சொந்த காலில் நீங்கள் உயர்ந்து நிற்கணுன்னு தான் ஆசைப்படுவீங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் நிறைய வகையில் உதவி செய்யலாம். ஆனால் ஒருத்தட்ட உதவின்னு போய் கேட்டு நிற்கிறது உங்களுக்கு பிடிக்காது. புதன் பகவானை பொறுத்த வரைக்குமே தனக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை தானே உருவாக்கி கொள்ளக்கூடியவர். அப்படிப்பட்டவங்க தாங்க இந்த மிதுன ராசி அன்பர்களும் கன்னி ராசி அன்பர்களும். அந்த வகையில் மிதுன ராசி அன்பர்கள் எல்லா வகையிலுமே சிறந்து விளங்கக்கூடிய சாமர்த்தியசாலிகள். உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பலவீனம் என்னென்னா நீங்கள் எந்த வேலை செஞ்சாலுமே அந்த வேலையிலே தொடர்ந்து இருக்க மாட்டீங்க. அடுத்தடுத்து பல வேலை ஒன்றும் செய்யக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருந்தாலும் எந்த வேலை எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் முழுமையாக ஒரு வேலை செஞ்சு முடிக்கிறப்ப நிச்சயமாக நல்ல பலன்கிறது உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். இது வரைக்குமே மிதுன ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் நிறைய மனக்குழப்பங்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. எதிர்மறை எண்ணங்கிறது அதிகமாக இருந்திருக்கும். எதுக்கெடுத்தாலும் கோபங்கிறது வந்திருக்கும். குழந்தைகிட்ட கூட ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதிகமாக கோபப்பட்டிருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு வகையில் நிம்மதி இல்லாமல் தான் இருந்திருக்குன்னு சொல்லலாம். இது எல்லாமே தாண்டி உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டா இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்க போகுது. புதன் பகவானாலேயே உங்கள் வாழ்க்கையில் இனி பரவாயில்லைன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. பல வகையில் உங்களுக்கு அற்புதமான மாற்றம் காத்திருக்குது. உடல் நிலையிலுமே ஏற்பட்டிருந்த பல பாதிப்புகள் நீங்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். முடிஞ்ச வரைக்குமே இனிமே உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு அற்புதமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாய் மாமன் தாய் வழி உறவினர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வரணும். மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி, திருநங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செஞ்சுட்டு வரப்ப கண்டிப்பாக மிதுன ராசி அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். நல்ல மாற்றங்கிறது இனி உங்களுக்கு அடுத்தடுத்து ஏற்பட போகுது. நேர்மறை சிந்தனையை அதிகப்படுத்த பாருங்கள். எதிர்மறை சிந்தனையை தவிர்க்கிறது நல்லது. தந்தை ரீதியாக ஏற்பட்டிருந்த மனசாபம் நீங்கி இனி உங்களுக்கு நல்ல மாற்றம், தன லாபம், செல்வம் இது எல்லாமே சேரக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்பட போகுது. சேமிப்புங்கிறது இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம், வியாபார ரீதியாக நல்ல மாற்றங்கள் பெறக்கூடிய ஆண்டா அமைஞ்சிருக்குது. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே நிறைய தொழில் மாதிரியான விஷயங்களை நீங்கள் இறங்கியிருப்பீங்க. அதில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. வேலையில் ரொம்ப அலைச்சலும் ஏற்பட்டிருக்கும். இது வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு பொறுத்த வரைக்குமே தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு சாதாரண வெற்றியில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி கொடுக்க காத்திருக்குது. இந்த நேரத்தில் நிலையான வேலை உங்களுக்கு அமைன்னு சொல்லலாம். உங்களை அடிச்சுக்க இனி ஆளே இருக்க மாட்டாங்க. பெரும்பாலுமே மிதுன ராசி அன்பர்கள் இது வரைக்குமே நீங்கள் என்ன தான் தொழில் ரீதியாக முயற்சி கொடுத்துருந்தாலும் சரி, பெரிய முதல்கள் எல்லாமே போட்டிருந்தாலும் சரி, உதவிங்கிறது உங்களுக்கு பல வகையிலும் கிடைச்சிருக்காது. சொந்த பந்தம் எல்லாமே உங்களை ஓரம்தான் கட்டியிருப்பாங்க. நண்பர்களை பொறுத்த வரைக்குமே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கலாம். ஆனால் இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் உங்களாலே ஏற்பட போகுது. வேலை ரீதியாக பணம் சேரும். பணம் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. சம்பாதிக்கக்கூடிய பணத்தை தொடர்ந்து சேமிக்கக்கூடிய வாய்ப்பு பெற பாருங்க. மிதுன ராசி அன்பர்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய பலவீனம் என்னென்னா என்னதான் பண வருமானத்தை நீங்கள் ஈட்டினாலுமே உங்களால் சேமிக்க நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஏதாவது ஒரு வகையில் செலவுங்கிறது அதிகப்படியாக செஞ்சுருவீங்கன்னு சொல்லலாம். அது எல்லாமே தவிர்க்க பாருங்கள். சேமிக்கக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு இந்த காலம். தொடர்ந்து தொழிலில் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கக்கூடிய ஆண்டா அமைஞ்சிருக்குது. சின்ன கடை வச்சுருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் உங்களுக்கு பல வகையில் உங்கள் கடையை விரிவுபடுத்தணுங்கிற எண்ணம் தோணும். அந்த எல்லா தொழிலுக்கும் விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நிச்சயம் உங்கள் எண்ணம் எல்லாமே கை கொடுக்குன்னு சொல்லலாம்.
தைரியமாக உங்களுக்கு பண உதவி மாதிரியான விஷயங்கள், லோன் மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஏற்படுத்தி கூட தொழிலை விரிவுபடுத்தலாம். கண்டிப்பாக நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டா அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி வாழ்க்கை துணையோட உறவினருடைய உடல் நிலையில இந்த நேரம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தந்தை ரீதியாக உடல் நலங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகம் சிறப்பாக இருக்குது. வேலை வாய்ப்புக்குண்டான யோகமும் சிறப்பாக இருக்குது. குருவோட பார்வை 5ஆம் இடத்துல விழக்கூடிய இந்த நேரம் பெரும்பாலும் குழந்தை பார்க்க சிறப்பாக இருக்கும். ஆண் குழந்தை பிறப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக குழந்தை வரத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நல்ல செய்தி வந்து சேரும். திருமண வரன் எல்லாமே கைக்கூடி வரக்கூடிய நேரம். வீட்டில் எல்லா சுபகாரியங்களும் தொடர்ந்து வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். எதிர்பாராத சங்கடங்கள் இருந்து வெளியேற போகிறீங்க. எவ்வளோ நாள் நீங்கள் பல வகையில் பாடங்களை உணர்ந்திருப்பீங்க. எந்த இடத்துல நீங்கள் சரியாக செயல்பட்டீங்க, எந்த இடத்துல தவறு செஞ்சீங்க, இது எல்லாமே நீங்கள் கணக்கு போட்டு வச்சுருப்பீங்கன்னு சொல்லலாம். இனி பொறுத்த வரைக்குமே இந்த விஷயங்களாலே உங்களுக்கு அற்புதமான மாற்றம் கிடைக்க போகுது. 3 குறுகிய பாவங்களில் ராகு கேது உட்கார்றப்ப மதிநுட்பம் சிறப்பாக இருக்கும். அதனால் எந்த இடத்துலையுமே நீங்கள் இந்த நேரத்தில் சிறப்பாக செயல்படுவீங்க. அதே சமயத்தில் இந்த மூக்கு, தொண்டை, வாய் மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. காது தொடர்பான பிரச்சனைங்கிறது ஏற்படலாம். ஆன்மீக விஷயத்தை பொறுத்த வரைக்குமே ஆன்மீக எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மிதுன ராசி பொறுத்த வரைக்குமே இந்த நேரங்களில் நீங்கள் அற்புதமான மாற்றம் பெறது உண்மைதான். தொடர்ந்து நீங்கள் ஆன்மீக வழிபாடுகளையும் செஞ்சுட்டு வர பாருங்கள். முக்கியமாக பெருமாள் வழிபாடுகளை செஞ்சுட்டு வர்றது நல்லது. நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளையும் செங்கமல தாயாரையும் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். அற்புதமான ஆண்டுகளாக உங்களுக்கு இந்த ஆண்டு அமையும். சனியோட பார்வை பலத்தை பொறுத்த வரைக்குமே 3, 7, 10 பாவங்களில் வேலை செய்யக்கூடிய இந்த நேரம் தொடர்ந்து அபரிதமான வெற்றி பெற போகிறீங்க. அதே மாதிரி 10ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு அருமையான ஆண்டாக தான் அமைஞ்சிருக்குது. தைரியமாக நீங்கள் எல்லா வேலையும் செய்யலாம். இது வரைக்கும் உடல் ரீதியாக ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே நீங்கள் ஆரம்பிக்கும். தொழிலை பொறுத்த வரைக்குமே குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த நேரம் 12ஆம் வீட்டில் அமைஞ்சு 10ஆம் பார்வையை பார்க்கறது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் சிறப்பாக இருக்கும். நல்ல முன்னேற்றம் இருக்கும். வெளிநாடு மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பான பலன். குழந்தைகள் தொடர்பான பணிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்குது. கல்வி நிலையை பொறுத்த வரைக்குமே லக்கணத்தில் குரு வரப்ப புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நேரம் புத்தி கூர்ம சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து மாணவர்களை பொறுத்த வரைக்குமே ஆசிரியர்களுடைய உபதேசங்களை வாங்கிக்க பாருங்கள். நல்ல மாற்றம். பெற்றோர் ஆசிரியர்களுடைய அறிவுரைகளை நீங்கள் கேட்டு செயல்பட்டீங்கன்னா இந்த ஆண்டுகளில் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ராசியிலே இந்த நேரம் மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பு. இரவு நேரங்களில் படிக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி விடியற்கால வேலைகளை எழுந்து நீங்கள் படிக்க முயற்சி செய்யுங்க. மனசில் எளிதாக பதியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து நீங்கள் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கிருஷ்ணர் வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். வீட்டுக்கு அருகில் எந்த பெருமாள் கோவில் இருந்தாலும் சரி நெய்தானம் செஞ்சுட்டு வர பாருங்கள். இதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எளிதாக தீரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. புதன்கிழமை நாட்களில் பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் விரதம் இருந்து நீங்கள் பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரும்னே சொல்லலாம். எதிர்காலத்தை பற்றின ஒரு பயங்கிறது உங்கள் மனசில் இது வரைக்கும் வாட்டியிருக்கலாம். அதுவுமே நீங்கள் கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழில் ரீதியாக மிகச்சிறப்புக்குரிய ஆண்டு. எதுலையுமே ஏற்பட்டிருந்த பயம் நீங்கள் தொழிலுக்கு ஒரு மூலதனமே இல்லையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இந்த நேரம் பல வகையில் ஒத்துழைப்பு கிடைச்சி மகிழ்ச்சி ஏற்படுத்த போகுது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நல்ல நிறுவனத்திலிருந்து கூட உங்களுக்கு அழைப்பு வரக்கூடிய நேரம். தொடர்ந்து ஏற்றுக்கொள்ள பாருங்கள். உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக அமையப்போகுது. பொருளாதார நிலையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். பொருளாதார பற்றாக்குறை நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிக்கு எல்லாமே இந்த நேரம் வெற்றி கிடைக்கும். பிரபலங்களுங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் பல வகையில் உதவிக்கரன் நீட்டுவாங்க. வாசல் தேடி வந்த வரன் எல்லாமே திரும்பி போகுதுன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இன்னைக்கு கல்யாண முயற்சி கைக்கூடி வரும். எடுத்த காரியம் தொடங்குறப்பதுக்கு தடையாக இருந்துட்டு வந்த பல விஷயம் முடிவில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். கை நிலையை போன பல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். குருவோட நிலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அற்புதமான மாற்றம் கிடைக்கிறது. விரைய செலவு கூடவே இந்த நேரத்தில் இருக்கத்தான் செய்யும். சுப விரைவாக மாற்றிக்க பாருங்கள். வீட்டுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் ஏற்படுத்துவீங்க. இதனால் வீட்டில் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர் வகையில் மட்டும் இந்த நேரம் பகைங்கிறது இல்லாமல் இருக்காது. கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். இடம் வீடு மாற்றங்கிறது எளிதில் கைக்கூடி வரும். தொடர்ந்து கொடுக்கல் வாங்கல சீரான நடவடிக்கை இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ராகு கேது பேச்சு காலங்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஆண்டுகளில் உங்களுக்கு பாகிஸ்தானம் பலப்படும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். இது வரைக்குமே நடைபெறாத இருந்த நல்ல காரியம் எல்லாமே ஒவ்வொன்றா நடைபெற ஆரம்பிக்கும். தர்ம காரியங்கள் பலவும் செஞ்சு மற்றவங்களால் போற்றப்பட போகிறீங்க. முக்கிய புள்ளிகள் உங்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்க போகிறாங்கன்னு சொல்லலாம். தொழிலுக்கு தேவையான பல விஷயம் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு.
வீடு, மனை, வாகனம், சொத்து மாதிரியான விஷயங்கள் வாங்க முடியாமல் தவிச்சவங்களுக்கு அதை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். ஏற்கனவே வாகனம் வச்சிருக்கக்கூடியவங்க கூட அதை வித்துட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க. கல்வி ரீதியாக இந்த நேரம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். உடல் ரீதியாக இருந்த பிரச்சனையும் சரியாகும். நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரியான முறையில் திட்டமிட்டு செயல்பட்டாவே போதும். இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக அமைன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு தருங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.